அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எந்தவித க்ரீமும் யூஸ் பண்ணல, சாக்லேட்டும் யூஸ் பண்ணல, ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு எம்டி பவுலில் ஒரு 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட எந்தவித ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சீனியை வந்து பவுடர் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கரையிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறமே வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். ஒரு விரல் விட்டு உள்ளே பார்க்கும்போது நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா கேக் வந்து பேக்காகி வரும்போது மேலே பிசுபிசுப்பு தன்மை வந்து வரும். அதுக்காக நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடுறேன். இது காய்ச்சி நம்ம ஆற வச்சுருந்த பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/8 டீஸ்பூன் கிட்ட சால்ட் வந்து போட்டுக்கிடுறேன். நீங்கள் ஒரு 1 பிஞ்ச் போட்டாலும் போதும். இப்போ இதையுமே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவுலாம் போட்டதுக்கப்புறம் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இது மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ண வச்சுட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஸ்கை எடுத்துகிட்டு நம்ம ஸ்பேட்சுலா வச்சு ஃபுல்லாக ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் கேக் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்ச பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு கண்ணாடி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அவரோட பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இது பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு உள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மூடி வச்சு. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய பேட்டரை. மூடி வச்சுட்டு லோ ஹீட்டில் 50லேருந்து 55 நிமிஷம் வரை வச்சு எடுத்துக்கிடுறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்குள்ளே க்ரீம் ரெடி பண்ணிடலாம். சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிடுறேன். அடுத்ததாக இதோட சீனி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிடுறேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போதுமே ஸ்பேட்சுலா வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை கலந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய கேக்குமே நல்லா பேக்காகி வந்துட்டு, இப்போ பாருங்கள் நான் ஒரு டூத் பிக் விட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா பேக்காகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கணும். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸே போதும், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாயிருச்சு. நல்ல ஒரு ஷைனாக நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னுமே இதை நம்ம நல்லா ஷைன் ஆக்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் பட்டர் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பட்டர்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா கட்டியாயிருக்கு. பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன், இது நல்லா கட்டியாக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லேயராக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராகவே வரும். இந்த க்ரீம் செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம சாக்லேட் ஆட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லாதவரை யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சாக்லேட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்.
இந்த க்ரீம் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளுடைய சாக்லேட் கேக் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, நான் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ராகி மாவில் செஞ்சது வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா சாக்லேட் கேக் அப்படிங்கிறனால ராகி மாவில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நார்மலான சாக்லேட் கேக் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் ராகி ப்ளஸ் கோதுமை 2த்துலேயும் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதே இதில் வந்து ராகியுமே ஃபுல்லாக வச்சு செஞ்சுக்கலாம், இல்லை கோதுமாவுமே ஃபுல்லாக வச்சு செஞ்சுக்கலாம். நைஃப் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் நம்மளுடைய சாக்லேட் கேக் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.